சீசன் தொடங்கிருச்சு. அம்மன் சீசன் தொடங்கிருச்சு. நவராத்திரிக்கு கொலு வைக்கணும்னு உங்களுக்கு ரொம்ப ஆசைன்னு கேள்விப்பட்டேன். ஆமாங்க, இது எங்க வீட்டு பழக்கம் இல்லைன்னு எங்க மாமியார் வைக்க விடலங்க. ஏன் உங்களுக்கு இவ்வளவு வருஷம் இந்த ஒரு ஃப்ரீடம் கூடவா இல்ல? இந்த பழக்க வழக்கம்லாம் கல்ச்சர் சம்மந்தப்பட்டதுங்க. ஒவ்வொரு சமூகத்திலையும் வேற வேற பழக்கம் இருக்கு. எங்க சமூகத்துல இது இல்லைன்னு எங்க மாமியார் சொல்றாங்க. நீங்க நல்லா வசதியா தானே இருக்கீங்க, நீங்க ஒரு கொலு வைக்கலாம்ல? சும்மா பணம் இருந்தா எல்லாம் பண்ணிட முடியாது, அது கல்ச்சர்ல இருக்கணும். அப்ப ஏன் நீங்க கல்ச்சரை மாத்தக்கூடாதா? மாத்துனா அதுக்கு பேர் கல்ச்சர் இல்லைங்க. கல்ச்சர்னா அது 100 வருஷமா வந்துகிட்டு இருக்கு. எப்பயாவது ஒரு நாள் இது ஃபர்ஸ்டா எந்த ஒரு வருஷத்தையாவது இது ஆரம்பிச்சாங்களே, நீங்க புதுசா ஒரு கல்ச்சர் இந்த வருஷம் ஆரம்பிங்க. உங்க ஃபேமிலியில அடுத்த 100 வருஷம் இது அப்படியே வரும்ல? அப்படியெல்லாம் மாத்த முடியாதுங்க. அப்ப யார் தான் இதை மாத்துவா? அடுத்த தலைமுறை தான் மாத்தணும். அம்மன் சீசன் தொடங்கிருச்சு. அம்மன் சீசன் தொடங்கி வருஷம் நவராத்திரிக்கு நீங்க நிறைய வீட்டுக்கு கொலு பார்க்க போறீங்களாமே? கூப்பிடுறாங்க, அதான் போறோம்ப்பா. அங்க கிஃப்ட்லாம் கொடுக்குறாங்களே, அந்த கிஃப்ட்லாம் வாங்கும்போது உங்களுக்கு ரொம்ப பரவசமா இருக்கா? அந்த கிஃப்டை என் பேரும் பற்றி பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாதாப்பா அதுல இருக்கிற சந்தோஷம்தான்ப்பா எனக்கு. சேர காலத்துல என் பேரும் பேத்திக்கு எது சந்தோஷமா அதுதானே எனக்கு சந்தோஷம். நீங்க கொலு பார்க்க போறதே கிஃப்ட் வாங்கலானா? என்னப்பா அப்படி சொல்லிட்ட? நான் என்ன ஓசியில வாங்கறதுக்கா போறேன்? அன்பா கூப்பிட்டு கொடுக்குறாங்க. உனக்கு என்னப்பா எரியுது? லேடிஸ்க்கு அன்புதாப்பா முக்கியம். இதெல்லாம் ஆம்பளைங்களுக்கு புரியாது. அன்போட சின்ன பொருளை கொடுத்தா கூட நாங்க சந்தோஷமா வாங்கிக்குவோம். இந்த கொழுவுல ஜாதி எல்லாம் கிடையாது. எந்த ஜாதினாலும் நாங்க கொழு பார்க்க போயிடுவோம். எல்லா ஜாதியும் எங்களுக்கு சமம் தான். எல்லா ஜாதிகார வீட்டுக்கும் நான் கொழு பார்க்க போயிடுவேன். எல்லாரையும் நான் அன்போட நடத்துறேன். நாங்கெல்லாம் சரி சமமா பழகிட்டு இருக்கிறோம். இதுதான் லேடிஸுங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த ஜாதி கிடையாது, உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க எல்லாம் கிடையாது. எல்லாரும் ஒரு வீட்டுல இருந்தோம், எல்லாரும் தெருவோட கொழு பார்க்க போறோம். எல்லாருக்கும் ஒரே மாதிரி பரிசு கொடுக்குறாங்க. அன்பு எல்லாருக்கும் சமம். அதனாலதான் இந்த நவராத்திரி கொழுவுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்க வீட்டுல கொலுலாம் வைக்க மாட்டீங்களா பாட்டி? எங்க வீட்டுல இந்த பழக்கம் கிடையாது. கொழுவுன்னா 100 வருஷம் வச்சுக்கிட்டு இருக்கணும். இதெல்லாம் புது பழக்கமா செய்ய முடியாது. எங்க வீட்டுல இருந்து பழக்கம் இல்ல. மத்தவங்க கூப்பிட்டா போறோம். எல்லாரையும் பிரியமா கூப்பிடுறாங்க. வருஷம் 10 வீட்டுக்காவது நான் கொழு பார்க்க போயிடுவேன். 50 வருஷமா போயிட்டு இருக்கிறேன். எங்க கிராமத்துல கொழுவுன்னா இல்ல. இந்த ஊருக்கு வந்தேன், கொழு பார்க்குற பழக்கம். இன்னும் 20-30 வருஷம்னாலும் கொழு பார்ப்பேன். அப்போ இன்னும் 20-30 வருஷம் நீங்க வாழணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க? உனக்கு ஏப்பா எரியுது? 120 வருஷம் நான் வாழுவேன்ப்பா. ஆம்பளைங்க நீங்க வேகமா பைக் ஓட்டிக்கிட்டு போய் விழுந்து சாவுறீங்க. நாங்க நிதானமா இருப்போம் லேடிஸ். 120 வருஷம் வாழுவேன். உனக்கு என்னப்பா இல்ல பிரச்சனை? இல்ல பாட்டி, நான் ரொம்ப சந்தோஷமா கேக்குறேன் பாட்டி. இன்னும் 50 வருஷம் நீங்க கொலு பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க. இன்னும் அந்த 50 வருஷம் இந்த பழைய பழக்கம் உங்களுக்கு இருந்துட்டே இருக்கணுமா? இப்போ ரோபோக்கள் காலம்லாம் வந்துருச்சே பாட்டி. என்ன ரோபா வந்தாலும் எங்க பழக்கம் இருந்துகிட்டு தான் இருக்கும். ரோபாவே கொழு வைக்கட்டும். இப்ப கொழுப்படியில ரோபாவையே வைக்கிறாங்க. ஹாய் ஹாய் ஹாய். என்ன ஐஃபைலாம் கொடுத்து கிளக்கிட்டீங்க? நிறைய வருஷம் கொலு வைக்கிற போட்டியில நீங்க தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு இருக்கீங்க. கொலு வைக்கிறதுல உங்களுக்கு எப்படி இவ்வளோ ஒரு ஆர்வம் வந்துச்சு? எங்க பாட்டி காலத்துல இருந்தே, எங்க பாட்டி காலத்துல இருந்தே இந்த கொழு வைக்கிற பழக்கம் எங்க வீட்டுல இருந்தது. இதுக்கு நீங்க நிறைய செலவழிக்கிறீங்களா? இதெல்லாம் ஒண்ணுங்க ஒரு செலவா? இது அவசியம் செய்யணும். இது கடவுள் பக்தியில நாங்க செய்யறோம். இதுக்கெல்லாம் கணக்கு பார்க்க கூடாது. நிறைய பேருக்கு நீங்க டெய்லி கிஃப்ட் எல்லாம் நிறைய வாங்கி கொடுக்குறீங்களே. சின்ன பரிசு, அது 9 நாளைக்கு தான் அந்த பரிசை கொடுப்போம். அது வருஷம் பூரா மக்கள் ஞாபகம் வச்சிருக்காங்களே. லேடிஸ்க்கு அந்த சின்ன பரிசுல இருந்து காசை எடுக்கும் போல ஏன் ஞாபகம் வருது? இப்போ உங்களை ஞாபகம் வச்சுக்கணுன்றதுனால தான் நீங்க கிஃப்ட் கொடுக்குறீங்களா? என்னங்க இப்படி எல்லாம் கேக்குறீங்க? இது என்ன பத்திய செல்ஃபிஷான விஷயம் இல்ல, இது பக்தி சார்ந்த விஷயம். என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அந்த பரிசை கொடுக்குறேன், அன்பால கொடுக்குறேன். இதெல்லாம் ஆம்பளைல உங்களுக்கு எல்லாம் புரியவே புரியாது. எல்லாருமே இந்த கிஃப்ட்டை பத்தி சொல்லும்போது அன்புன்னு சொல்றீங்களே, என்னப்பா? எல்லா லேடிஸும் இந்த 20 ரூபா பர்ஸை காசையா பாக்குறாங்க? அன்பை தான்ப்பா பாக்குறாங்க. இந்த 20 ரூபா பர்ஸை பார்க்கும் போதெல்லாம் அன்போட என்னையத்தாப்பா நினைச்சு பாக்குறாங்க. இது சின்ன பரிசு தான்,
ஆனா அவங்க இதை நினைச்சிட்டு லாஸ்ட் வரை இதை நினைச்சிட்டு இருப்பாங்க. இந்த ஞாபகங்கள் தான் நம்ம வாழ்க்கைக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆம்பளைகளுக்கு இதெல்லாம் புரியவே புரியாது. இந்த லேடிஸுக்கு சந்தோஷமே இந்த 10 ரூபாய் 20 ரூபாங்கிற கணக்கே இல்லை. எல்லாரும் இந்த பர்ஸை எடுத்துட்டு போகும்போது அவங்க ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா இருக்கும்போது ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கு. ஓ, அப்போ இந்த சின்ன சின்ன விஷயம் தான் லேடிஸ்க்கு ரொம்ப த்ரில்லா? வாழ்க்கையில பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் வருதுப்பா. இந்த சின்ன சின்ன சந்தோஷம் ரொம்ப முக்கியம்ல. நம்ம சின்ன சின்ன ஃபீலிங் இதுதான் நல்ல பிரெயின் கெமிஸ்ட்ரி கொடுக்குது. ஸோ அப்போ இந்த சின்ன கிஃப்ட் தான் பாசிட்டிவ் பிரெயின் கெமிஸ்ட்ரி கொடுக்குதா? எஸ், இப்பதான் உனக்கு இந்த பாயிண்டே புரியுது. ஸோ லேடிஸ்க்கும் ஜென்ஸ்க்கும் பிரெயின் கெமிஸ்ட்ரி வேற வேறயா? அப்பா இப்பவாது உனக்கு புரிஞ்சிச்சு. இப்பதான் மேடம் எனக்கு இது புரியுது. அம்மன் சீசன் தொடங்கிருச்சு. அம்மன் சீசன் தொடங்கிருச்சு. கூட்டம் கூடி வாங்கடியோய், சீக்கிரம் வாங்கடி சிங்க பொண்ணுகளா, செல்ல கண்ணுகளா.